ஹாய் காய்ஸ், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரிசல்ட் வந்துருந்துச்சு. 3 சப்ஜெக்டில் அரியர் வச்சுட்டேன். அது வீட்டில் சம்மதிட்டு அதனால கொஞ்சம் லேட். சரி, நீங்கள் வந்து மாதவனோட செகண்ட் இருக்கு எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4 கார்டு எடுத்துக்கணும். ஏதாவது 4 கார்டில் ஒரே மாதிரி இருக்க 4 கார்டு, அதாவது A2 3 4 5 6 7 8 9 10 இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அதில் இருக்க 4 கார்டு எடுத்துக்கணும். ஸோ மாதவன் வந்து இந்த ட்ரிக் வந்து நம்பர் 9 வச்சு பண்ணாங்க. நம்ம வந்து 5 எடுத்துக்கலாம் இந்த ட்ரிக் பண்ணுறது. ஓகே, ஸோ 4 5 நீங்கள் என்ன பண்ணணும், அதுமாதிரி 4 கார்டு எடுத்துக்கணும். ஒரே நம்பர் இருக்கிற கார்டு எடுத்துகிட்டு டெக்கோர் டாப்பில் வச்சிடணும். இது வந்து செட்டப் நம்ம வந்து அவங்ககிட்ட பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பண்ணி வச்சிடணும். சரியா? இதை பண்ணி வச்சுட்டு அது வந்து ஸ்பெக்டேக்கில் போய் நம்ம மேஜிக் ட்ரிக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அவங்க இது வச்சுருங்க, அவங்களே கட் பண்ண சொல்லுங்கள் எங்கே வேணும்னாலும். ஸோ அவங்க வந்து இது கட் பண்ணாங்க வச்சுப்போம், இங்கே கட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து இது ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க இதை பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லை இதை பாயிண்ட் பண்ணுவாங்க. எதை வேணால் பாயிண்ட் பண்ணிட்டோம். இதை பாயிண்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. நம்ம உடனே இதை பாயிண்ட் பண்ணதுனால இதில் வந்து இதுலேருந்து காலேஜ் வந்து இதை வச்சிடணும். ஓகே, ஸோ இதான் மாதவன் இதில் பண்ணார். ஸோ அடுத்து வந்து மறுபடியும் பாயிண்ட் பண்ண சொன்னார் அவர். அவங்க வந்து இதை பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இதை கட் பண்ணிட்டாங்க அவங்க. இதை கட் பண்ணி ஸோ மறுபடியும் ஏதோ ஒன்று பாயிண்ட் பண்ண சொன்னாங்க. இதை பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து மறுபடியும் ஒரு காலை தூக்கி இதில் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 5 வந்துடுச்சு, இங்கேயும் ஒரு 5 வந்துடுச்சு. ஸோ இந்த இதில் மட்டும் 2 5 இருக்குது டாப்லேயே. ஓகே, ஸோ அந்த 2 5 வந்து இப்போ ஒன்றாகணும். ஒரு இதுலேயும் வைக்கணும். ஸோ மறுபடியும் ஏதோ ஒன்று இது செலக்ட் பண்ண சொன்னாங்க. இதை செலக்ட் பண்ணாங்க. அதையும் அவர் கட் பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட்டாக டிடி கிட்ட வந்து மறுபடியும் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க இதை பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கார்டு எடுத்து இப்படி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, தானாக பார்த்தீங்கன்னா எல்லா 5யும் டாப் வந்துடுச்சு. ஒரு 5க்கும் டாப்பில் ஒரு 5 இருக்குது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த அங்கேருந்து ஆண்டிக்கிட்ட இதில் ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ண சொல்லல. இதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஆடியன்ஸுக்கிட்ட கேட்டார். ஆடியன்ஸ்கிட்ட வந்து 1A2 1லேருந்து 10க்குள்ளே ஏதாவது 5 நம்பர் சொல்ல சொன்னார் அவர். ஸோ அவங்க வந்து எந்த 5 நம்பர் வேணால் சொல்லலாம். ஸோ நம்ம நம்பர் 5ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க எந்த 5 நம்பர் வேணால் சொல்லலாம். ஸோ சப்போஸ் 2 3 5 6 7 அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அவங்க சொன்ன நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம நம்பர் இருக்குது 5 2 3 5 6 7. ஸோ நம்ம நம்பர் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன நம்பர் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஒருவேளை நம்ம சொன்ன நம்பர் அது இல்லாட்டி, ஸோ நீங்கள் சொன்ன நம்பர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஒருவேளை அவங்க 1 2 3 4 6 அப்படின்னு சொல்கிறாங்க, 5 விட்டுட்டாங்க. ஸோ நம்ம அந்த 1 2 3 4 5 6 ரிஜெக்ட் பண்ணணும். நமக்கு தேவை வந்து 5 வந்து அவங்க சொல்ல வைக்கணும். அதான் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ இப்போ வந்து அவங்க 1 ஸோ அவங்க 2 3 5 6 7 இந்த நம்பர் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் செலக்ட் பண்ணிப்போம். அடுத்த ஆள்கிட்ட 2 3 5 6 7லேருந்து ஏதாவது 3 நம்பர் சொல்லணும். ஸோ அவங்க அதேமாதிரி ஏதாவது 3 நம்பர் சொல்லுவாங்க. 2 3 5 அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. ஸோ 2 3 5 நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 3 5 இதுலேருந்து ஏதாவது 2 சொல்கிறாங்க. அவங்க வந்து 3யும் 5யும் சொல்கிறாங்க. 3 5 சொன்னால் 3 5 நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை அவங்க 2 3 சொன்னாங்கன்னா, சரி 2 3 சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்குது என்ன நம்பர் அப்படின்னு கேட்கணும். 5ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வாயிலே அவங்க அந்த நம்பர் சொல்ல வைக்கிறது தான். ஸோ அவங்க வந்து 5ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் ஏதாவது ஒரு ஃபைல் அவங்கள சூஸ் பண்ண சொல்லி அதில் ஃபஸ்ட் கார்டு திருப்பி பார்த்து சொன்னீங்கன்னா 5 இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மற்ற 5யும் காட்டலாம். ஸோ இப்படி தான் வந்து மாதவன் வந்து இந்த ட்ரிக்கை பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் ட்ரைலே ஈஸியாக பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.